சில பேரை பார்த்தாலே எரிச்சலாக தோணும், மூஞ்ச பார்த்தாலே கோபமாக இருக்கிறத மாதிரியே தெரியும். அவன் முழிப்பும் அவன் முகத்தில் உணர்வுகளும் இருக்கும் பொழுது மூக்கில் சுவாசமும் அப்படி மும்முன்னு இருப்பான், விரைப்பான். இவன் என்னைக்கு தனியாக போகிறான், என்னைக்கு இந்த மனிதனோடு இணைந்து வாழப்போகிறான்னு அறிவு உள்ளவன் சிந்திப்பான். ஆனால் அவன் மூஞ்சி அப்படியே இருக்கும். சின்ன வயசுலேருந்து 55 வயசு வரை அப்படி தான் இருக்கும் ஒருத்தனுக்கு. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்கும். ஏன் இவனை எல்லாரும் வெறுக்காங்க? பார்த்தா அண்டர் கிரவுண்டில் அவன் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையவா ஆராய்ச்சி பண்ணி மொட்டை பெட்டிஷன் எழுதுறது, அடுத்தவன்கிட்ட என்னடா குறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு அவனை மிரட்டுறது, அதிகாரிகள் மேலே பெட்டிஷனை போட்டு வச்சுக்கிட்டு அவங்க நயந்து வரும்பொழுது லஞ்சம் கேட்குறது, இல்லைன்னா உன் வேலையை தொலைச்சி விடுவேன், எனக்கு பணத்தை கொடுனா பெட்டிஷனை வாபஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது. இந்த மாதிரி குணம் அவங்ககிட்ட இருக்க போய் ஊரே அவனை வெறுத்து வச்சிருக்கு. அவனுக்கு அந்த உணர்வு தேவையா? அந்த எண்ணம் தேவையா? நீ பிறந்த பிறவியில் புண்ணியம் தேடுறதுக்கு உன் மனசையும் ஆத்மாவையும் நீ தெளிவுபடுத்த பிறந்திருக்கங்கிறத மறந்து பிரத்தியாருடைய குற்றத்தையும் பிரத்தியாருடைய நிம்மதியையும் கெடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கனால உன் முகத்தில் அந்த தெய்வ கடாட்சம் இல்லை. உன் தோற்றத்தை நீ எவ்வளோ பவுடர் போட்டாலும், என்ன அலங்காரம் பண்ணாலும், என்ன சட்டையை போட்டாலும் சரி, ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துரோக உணர்ச்சி உன் முகத்தில் காட்டி கொடுத்து பிரத்தியார் உன்னை விசுவாசிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அவன் உள்ளம்தான் திருந்தணுமே தவிர அவனை பார்த்தவன் உள்ளம் திருந்தணுங்கிற அவசியமே இல்லை. அவனை பார்க்க யாரும் தயார் இல்லையே.